இதே போல ஒரு மழை இப்ப மறுபடியும் வந்தால் கூட நாங்க தயாரா இருக்கோம்ன்றாரு அவரு. அந்த தைரியம்லாம் எனக்கு எப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா வந்து அந்த 9ஆம் தேதி ஒரு மழை வருதுன்னு சொல்லி அறிக்கை, ஒரு வதந்தி ஒண்ணு 9ஆம் தேதி வானத்தையே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா எல்லாம். இன்னைக்கு நான் வரும்போது லைட்டா தூரிச்சு, பதட்டத்தோட தான் இருக்கேன். இந்த மழைநீர் வடிகால் இருக்குல்ல, அது ஃபவுண்டன் மாதிரி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குங்க. மழைநீர் வடிகால் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணிய. அது தண்ணியை வடிக்கல எங்க ஏரியால, அதுதான் கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு தண்ணியை. இப்பவும் சொல்றாரு அது செயற்கை வெள்ளம்னாரு. இது இயற்கை வெள்ளம்ங்கிறீங்க. எப்படி இது இயற்கை வெள்ளம்? ஓவர்ஃப்ளோ வாட்டர் வருதுன்னா அது எப்படி இயற்கை வெள்ளம்? மழை பெஞ்சு மட்டும்தான் தண்ணி வந்துச்சா? மலையில எப்படிங்க கெண்ட மீன் வந்துச்சு? கெண்ட மீன் என்ன மலையில இருந்து வந்துச்சா? கெண்ட மீன் எங்க நீங்க வளர்க்குறீங்க? உங்களுடைய செம்பரம்பாக்கம் ஏரியிலையும் புழல் ஏரியிலும் தான் நீங்க கெண்ட மீன் அரசாங்கமே வளர்த்துக்கிட்டு இருக்கு. மேயர் பிரியாராஜன் அவங்களோட வீட்டை முற்றுகையிட்டு மக்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வருது. அந்த இதில் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, இத்தனை சங்கிகளை சமாளித்த வீரப்பெண். மக்கள்லாம் சங்கி ஆயிட்டாங்க. வந்து எப்பப்பா தண்ணி வடியும், எப்பமா கரண்ட் வரும்னு கேட்டா சங்கி. அவங்க நீங்க ராமர் கோயில் கட்டணும்னு கேட்க தேவையில்லை, பாபர் மசூதி இடிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. நீங்க கரண்ட் வேணும்னு கேட்டா சங்கி, மழை நீர் எப்போ வடியும்னு கேட்டா சங்கி. என்னது இது? மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக 6000 ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். 4000 கோடி தலையில போட்டு கொளுத்தி செல்பா. இப்ப உயிர் போன பேரு 4000 கோடி என்னத்துக்குப்பா? 4000 கோடி எதுக்கு உயிர் போன பேரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை 5000 இருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொடுக்கிற பணத்திலேயே எப்படி பொதுப்பணித்துறையில, உள்ளாட்சி துறையில, எல்லா துறையிலையும் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கோ, அது மாதிரி வெள்ள நிவாரண பணிகளையும் கரப்ஷனும் கமிஷனும் நடந்துகிட்டு இருக்கிறதாக ஆதாரபூர்வமாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம கத்திய நம்ம கழுத்துக்கே திருப்பிட்டாங்களே. வராங்க, நிக்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ 2 பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்து போயிடுறாங்க. எனவே இது குறித்து உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது முதலமைச்சருடைய தவறா, தலைமைச் செயலருடைய தவறா, பொதுப்பணித்துறையினுடைய அலுவலருடைய தவறா என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜியா அப்படி இருக்கு. மழைநீர் வடிகால் கால்வாய் இல்ல உங்க பகுதியில்? அது இருந்தாதான் பிரச்சனையே. அதான் என் பெரிய தலைவலி. என்ன இப்படி சொல்றீங்க? யாருக்கும் இல்லன்றாங்க, இல்ல வரலன்றாங்க, செய்யலன்றாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? அந்த பர்టిక్యులர் ஏரியாவுக்கு மட்டும், மற்ற ஏரியாக்கள் நம்ம நேர்ல போய் பார்க்கல. ஆனா அந்த ஏரியாவுக்கு என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த வடிகால் தான் பிரச்சனையாவே மாறிச்சு. அப்ப வித்தின் ஒரு ½ an hourல வந்து தண்ணி வந்து 1.5 அடிக்கு எப்படா வரும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்பதான் எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி நாங்க போய் பாக்குறோம். லைட் அடிச்சுக்கிட்டே போயிட்டு போய் பார்த்தா அந்த மழைநீர் வடிகால் இருக்குல்ல, அது ஃபவுண்டன் மாதிரி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குங்க. தண்ணி வருது. புயல் மழையில வந்து மக்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்ததுக்கு காரணம் அரசு தான். ஏன்னா நீங்க இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி இருக்க நியூஸ்லாம் பாருங்க, அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க. மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95%, 75%, 97%. சரி மச்சான், நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன். ஏய், எங்க கிளம்புற? நான் எங்க ஊருக்கு கிளம்புறேன். என்ன ரெட் அலர்ட்ன்றாங்க, ஊருக்கு கிளம்பாம அப்புறம் என்ன பண்றாங்க? ஏன்னா பயந்துட்டேன். தண்ணி ஒரு மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. இல்ல அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு இருந்துருச்சுன்றாங்கல்ல. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்பவும் சொல்றாரு அது செயற்கை வெள்ளம்னாரு. இது இயற்கை வெள்ளம்ங்கிறீங்க. எப்படி இது இயற்கை வெள்ளம்? ஓவர்ஃப்ளோ வாட்டர் வருதுன்னா அது எப்படி இயற்கை வெள்ளம்? மழை பெஞ்சு மட்டும்தான் தண்ணி வந்துச்சா? மலையில எப்படிங்க கெண்ட மீன் வந்துச்சு? கெண்ட மீன் என்ன மலையில இருந்து வந்துச்சா? கெண்ட மீன் எங்க நீங்க வளர்க்குறீங்க? உங்களுடைய செம்பரம்பாக்கம் ஏரியிலையும் புழல் ஏரியிலும் தான் நீங்க கெண்ட மீன் அரசாங்கமே வளர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நீர் தான் வந்திருக்கு இப்ப அதிகமா. அப்ப அது ஓவர்ஃப்ளோ வாட்டர்.
மறுபடியும் இப்ப நேற்றைக்கு சீஃப் செக்ரட்டரி சொல்றாருங்க, இதே போல ஒரு மழை இப்ப மறுபடியும் வந்தால் கூட நாங்க தயாரா இருக்கோம்ன்றாரு அவரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ இதே போல ஒரு மழை இப்ப மறுபடியும் வந்தால் கூட நாங்க தயாரா இருக்கோம்ன்றாரு அவரு. அந்த தைரியம்லாம் எனக்கு எப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா வந்து அந்த 9ஆம் தேதி ஒரு மழை வருதுன்னு சொல்லி அறிக்கை, ஒரு வதந்தி ஒண்ணு 9ஆம் தேதி வானத்தையே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா எல்லாம். இன்னைக்கு நான் வரும்போது லைட்டா தூரிச்சு, பதட்டத்தோட தான் இருக்கேன். கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொசனொசனம் பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. அந்த மாதிரியான பகுதிகளில் இது வந்து கார்லாம் மிதந்து, நம்ம கார்லாம் ஒன்றும் ஆகலை. அது அந்த காரில் தான் நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஎம்கே ஐடி விங்குக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல், காரில் சார்ஜ் போட்டோம், அப்புறம் ஆஃபீஸில் கரண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. டிஎம்கே ஐடி விங்க்கு சொல்றீங்க? ஏன்னா வந்து நாங்கள் ட்வீட் போடுறதுலாம் வந்து எப்படி கரண்ட் இல்லைங்கிற எப்படி ட்வீட் போடுற உங்களுக்கே வந்துச்சு அந்த பதிவு? அது எனக்கே தான் போட்டாங்க. ட்வீட் போட போட கீழே அடிக்கிறாங்க, போய் சொல்றான் இவன் கரண்ட் இருக்குது இவன் வீட்டில் அப்படின்னு. டேய் கரண்ட் இல்லடா, இருட்டில் உட்காந்துட்டு ட்வீட் பண்ணா அது எப்படி மொபைலில் சார்ஜ் ஏறிச்சு? அது அவங்களுக்கு என்னன்னா, என்ன பாரிசாமி உயிரோட தப்பிச்சிட்டாரா? தண்ணி வந்து வீடெல்லாம் மூழ்கி சாவலை, இன்னும் மக்கள் என்ன உயிரோடு இருக்காங்களா? பார்த்தா நீனும் சாவலையா? அந்த கணியன் பூங்கொன்ற அந்த ஒரு படத்துல வரும்ல, இவன் துப்பறிவாளன், இவன் கணியன் பூங்கொன்றன், 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அவங்களுக்கு அறிவியல் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க, பகுத்தறிவு சிந்தனை. அப்படி யாரும் ரொம்ப அபிஷியலான ஆட்கள் யாராவது போட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி? டிஎம்கே ஐடி விங்கிறது அபிஷியலா? அது டிஎம்கே ஐடி விங்ல இருக்க பேர்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? கோடம்பாக்கம் நரி, இந்த பக்கம் குமார், அந்த மாதிரி தான் பேர் வச்சுட்டு இருப்பாங்க. செண்டா பாய்ஸ், டிக்கிலோனா டிக்கி, நீட்டு நீலகண்டன், ஆயுள் அருண், ராடு ரமணா, கோடு கோபாலி. மேயர் பிரியாராஜன் அவங்களோட வீட்டை முற்றுகையிட்டு மக்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வருது. அந்த வீடியோ வந்து மேற்கோள் காட்டி ஒரு 200 ரூபாய் திராவிட தோழரோ தோழியோ, அது தோழிங்கிற பேர்ல இருக்க தோழரா என்னன்னு தெரியல நமக்கு, இல்ல எல்ஜிபிடிக்கு ஏதாவது கம்யூனிட்டியான்னு தெரியல. அண்ணே இப்ப நீங்க கருப்பு இல்ல, அப்படியே கருப்பு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கீங்க. இந்த லேடி கட்டப்ல எங்கேயோ போயிட்டீங்க. அப்படியா? ஆமா அண்ணே, நகத்தை கடிக்காதீங்க. அந்த இதுல அவர் ஒரு ட்வீட் போடுறாரு வந்துட்டு, இத்தனை சங்கிகளை சமாளித்த வீரப்பெண். மக்கள்லாம் சங்கி ஆயிட்டாங்க. சங்கிலாம் முன்னாடி வந்து பிஜேபி காரங்களை சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்களை சொல்லுவாங்க. இப்ப சாமானிய மக்கள் வந்து எப்பமா தண்ணி வடியும், எப்பமா கரண்ட் வரும்னு கேட்டா சங்கி சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. இது என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்களா சங்கியா? அவங்க நீங்க ராமர் கோயில் கட்டணும்னு கேட்க தேவையில்லை, பாபர் மசூதி இடிக்கணும்னு சொல்ல தேவையில்லை, நீங்க கரண்ட் வேணும்னு கேட்டா சங்கி, மழை நீர் எப்போ வடியும்னு கேட்டா சங்கி. என்னது இது? சங்கி சங்கிங்க. சங்கியா? சங்கி நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. ஏன் எங்களை எடுத்து பேசுற நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி. ஆமா. இவர் ட்வீட் போட்டுருக்கான். அந்த ட்வீட்டை லைக் பண்ணுறதுக்கும் 200 நண்பர் ஒருத்தர் நம்ம ஜபா அவர் பதிவு போட்டிருந்தாரு. 16,000 ரூபா கொடுத்து இந்த சிப்பிப்பாறை நாயை வாங்கி ஏமாந்துட்டேன், விசுவாசமே கிடையாது, ஒரு 200 ரூபா கொடுத்துருந்தா நல்ல தரமான நாய் கிடைச்சிருக்கும்னு பதிவு போட்டிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்னடா நம்ம நாட்டு நாயை குறை சொல்லிட்டாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் இந்த திராவிட நாட்டு நாய்களை பார்க்கும் பொழுது எந்த நாட்டு நாயுமே அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கு. நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.